ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாட்களாகவே பொருட்களை மாத தவணையில் இஎம்ஐயில் வாங்கி வருவது இங்கே இருந்து வரும் பழக்கம்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வலுக்கட்டாயமாக ஒருவரிடம் ஆசை வார்த்தை காட்டி கிரெடிட் கார்டு கொடுப்பது மற்றும் வாங்கிய கடனை விட வட்டி மேல் வட்டி போட்டு கலெக்ட் செய்வது, அடியாட்களை வீட்டுக்கே அனுப்பி மிரட்டுவது என்று பேங்க் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ஃபைனான்சியர்களும் செய்து வரும் வேலை, அதை வெட்ட வெளிச்சமாக காட்டுவது தான் இந்த இஎம்ஐ படம். இந்த மாதிரி இஎம்ஐ மாத தவணையால் ஒருவன் எப்படி பாடாய்படுகிறான் என்பதை சொல்லும் கதைதான் இது. மல்லையன் தயாரித்துள்ள இப்படத்தை சதாசிவம் சின்னராஜு கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அவருக்கு ஜோடியாக சாய் தன்யா மற்றும் பேரரசு, பிளாக் மண்டி, ஆதவன், ஓஏகே சுந்தர், லொல்லுசபா மனோகர், செந்தி நடித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் ஒரு மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் கம்பெனியில் கெமிஸ்டாக வேலை பார்க்கிறான் ஹீரோ. சிவாவாக நடித்திருக்கும் சதாசிவம் சின்னராஜ் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்து கிஸ் அடித்த நாயகி ரோசி அதே கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்கிறாள். முதலில் மோதல், பிறகு காதல், கல்யாணம் என்று ஆகிவிடுகிறது. அந்த சமயத்தில் அவளை இம்ப்ரெஸ் செய்வதற்காக புல்லட் ஒன்று 2.5 லட்சம் ரூபாய் இஎம்ஐயில் வாங்குகிறான் ஹீரோ. அப்புறம் வீட்டில் தனது நிலையை உயர்த்தி கொண்டு கார் ஒன்றை இஎம்ஐயில் வாங்குகிறான். இருவருக்கும் திருமணமும் ஆகிவிடுகிறது. மாம்பழ சீசன் முடிந்ததால் இந்த வருடம் வேலை முடிஞ்சிடுச்சு, அடுத்த வருஷம் வந்துடுங்க என்று சொல்லி வேலையிலிருந்து நீக்கப்படுகிறான் ஹீரோ. அப்போது இஎம்ஐ கட்ட முடியாமல் மாட்டிக்கொள்கிறான். கடன் கொடுத்தவர்கள் ஈவு இரக்கமின்றி நடந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் இருந்து நாயகனால் மீள முடிந்ததா இல்லையா என்பது கதை. படத்தின் முதல் பாதியில் படம் போகிறபடி போகட்டும் என்று அலைபாய்கிறது திரைக்கதை. இரண்டாம் பாதி கனமான திரைக்கதையோடு சர்வசாதாரணமாக இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு அபாய எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் டைரக்டர். மற்றும் இதில் நடித்துள்ள டைரக்டர் பேரரசு மிகையில்லாமல் நடித்து பெயர் வாங்குகிறார். ஒரு காட்சியில் நெடுஞ்சாலையில் நடக்கும் ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்படுகிறவரை அருகிலுள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்தால் தமிழ்நாடு அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் சிகிச்சையை இலவசமாக தருகிறது என்கிற விஷயத்தை இந்த கதையில் தெரியப்படுத்தியுள்ளனர். பிளாக் பாண்டி, லொல்லுசபா மனோகர் இன்னொரு நபர் காமெடியன் சாம், அதிலும் 3வது நபர் பாழாய்படுத்திவிட்டார். நல்ல கருத்தை மக்களுக்கு விழிப்புணர்வாக வெளிப்படுத்தியுள்ள டைரக்டரை பாராட்டலாம். இஎம்ஐ படம் மக்களுக்கு கருத்து சொல்லும் ஒரு படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.